இன்று என்ன பேச வேண்டும் என்று ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது தேவன் எனக்கு கொடுத்த வேத பகுதி, யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் த லிவிங் ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. For you are the temple of the living God and I will dwell in them. இதே வேத பகுதி 1 கொரிந்தியர் 6:19 நாம் பார்க்கிறோம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா. இந்த வேத பகுதியை நம்ம பல முறை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு இதை நீங்க நல்ல கவனிச்சீங்கன்னா நீங்க திரும்பி போகும்போது சந்தோஷமாக போவீர்கள். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. இன்னைக்கு பாருங்க, இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. இது எப்படிப்பட்ட ஆலயம்? இந்த நாட்கள் நம்ம பார்த்தா ஏதாவது ஒரு இடத்துல போய் நம்ம எல்லாம் தேவ ஜனங்கள் கூடி ஜெபிக்கிற இடத்தை, அந்த இடத்தை பிரதிஷ்டை பண்ணி இது ஆலயம் என்று சொல்லும் பொழுது அதை கற்களால அந்த பில்டிங்கை பார்த்து நம்ம ஆலயம் என்று சொல்லுகிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? இந்த வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். யூ ஆர் த டெம்பிள். யார் ஆலயம்? எது ஆலயம்? இந்த கற்களால் கட்டப்பட்ட இடம் நம்ம மனுஷர்களாக கூடி ஒரு இடத்துல ஆராதிக்கிறதுக்கு தானே ஒழிய நம்ம யார்? ஹூ ஆர் வி? நான் எப்பவுமே பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல சொல்லுவேன், என்ன தெரியுமா? யூ ஆர் த வாக்கிங் டெம்பிள் ஆஃப் காட். நீங்கள் எல்லாம் நடமாடுகிற தேவாலயங்கள் என்று சொல்லுவேன். இன்னைக்கு நான் யாரு, நீங்க யாரு? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. ஆகிய இந்த சரீரம், நம்முடைய ஒவ்வொருடைய சரீரமும் கூட எப்படி தேவாலயமாக இருக்க முடியும்? இன்று நம்ம வாசித்த அந்த வேத பகுதி சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது. இந்த சரீரம் எப்போ தேவாலயமா மாறும்? இதுல தேவ ஆவியானவர் வந்து தங்கினால்தான். தேவ ஆவியானவர் தங்க விட்டால் இந்த சரீரத்தை எப்படி என்று வேதாகமம் சொல்லுகிறது. வேதாகமத்தில் வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அரமனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு? உங்களுக்குள்ள இருக்கிற பிசாசை நான் துரத்துகிறதுனால உங்க சரீரத்தில் என்ன, எங்கிருந்து துரத்துகிறார்? சரீரத்திலிருந்து துரத்துகிறார். துரத்திட்டு அவர் என்ன சொல்லுகிறார்? நான் பிசாசுகளை உங்களுக்குள்ள இருந்து துரத்ததுனால தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்துல வந்திருக்கிறது. இப்படி நம்முடைய சரீரத்துல தேவ ஆவியானவர் வந்து தங்கும் பொழுது நம்ம சரீரம் ஒரு தேவாலயமாக, பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாக, அவருடைய ராஜ்யமாக மாற்றப்படுகிறது. இல்லை என்றால் எப்படி இருக்கும்? அதற்கு அடுத்தபடியாக பார்க்கிறோம் 21ஆம் வசனத்துல, ஆயுதம் தரித்த பலவான் தன் அரமனையை காக்கிற பொழுது அவனுடைய பொருள் பத்திரமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க பலவான் என்று இயேசு யார சொல்லுகிறார்? ஆயுதம் தரித்த பலவான் என்று சொல்லும் பொழுது அங்கு பிசாசை குறித்து அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அதற்கு அடுத்தபடி நம்ம பார்க்கிறோம், அதற்கு ஒரு உவமையை இயேசு சொல்லுகிறார். ஒரு அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது, அங்க யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு? ஒரு மனுஷனை, வீடு கிடையாது, ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்குது, அந்த வறண்ட இடங்கள்ல அலைந்து அதை இளைப்பாறுதல் தேடி அதற்கு அமைதி கிடைக்காததுனால நான் விட்டு வந்த என் வீட்டிற்கு நான் திரும்பி செல்லுவேன். அது என்ன சொல்லுது? சரீரத்துக்கு திரும்பி செல்லுவேன் சொல்லல, என் வீட்டிற்கு திரும்பி செல்லுவேன். So if the evil spirit dwells in you, ஒருவேளை பிசாசுக்கு இடமா இருந்தா, இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் just being a Christian is not safe. ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இருப்பது மட்டும் என்ன கிடையாது, பிசாசு நம்மளை தொடமாட்டான்றதுக்கு கேரண்டி கிடையாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நான் இதை ஏன் சொல்லுறேன்னா அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன். பரம்பரையாக கிறிஸ்தவ குடும்பம், எங்க அப்பா குடும்பம் அப்படிதான், எங்க அம்மா குடும்பமும் அப்படிதான். என்னுடைய தாயாருடைய குடும்பம் அந்த பிரிட்டிஷர்ஸ் காலத்திற்கு முன்னதாகவே இருந்து கிறிஸ்தவங்களா இருந்தாங்களாம். எத்தனை வருஷம்னு தெரியாது, கேரளாவை சேர்ந்தவர்கள். அப்படி இருக்கும் பொழுது பார்க்க போனீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்காக சபைக்கு போக, நான் பெங்களூர்ல தான் பிறந்து வளர்ந்தேன். சர்ச்சுக்கு செகண்ட் பெல் அடிக்கிறதுக்கு முன்னால நான் ஓடி போயிடுவேன், நடந்து போவேன் 2 கிலோமீட்டர் ஓடிப்போ. அவ்வளவு பக்தியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட என்னுடைய திருமணமான புதிதுல, திருமணம் நடந்த அன்று இரவே என் குடும்பத்துல ஒருவர் விரோதமாக இருந்ததுனால திருமணத்திற்கு அவர்கள் செய்வனை செய்து அன்று இரவுக்குள்ளாக ராத்திரி 12-1 மணிக்குள்ளாக என் மூளை மாற தொடங்கிருச்சு.
திருமணமாய் ஒரு வாரத்திற்குள்ளாக கணவனுடைய பேரும் மறந்து போயிருச்சு. அந்த அளவுக்கு மூளை பாதிக்கப்பட்டு தெருவில் ஓடுற அளவுக்கு ஒரு பயமும், ஒரு பயத்தின் ஆவி, என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் என்று தெரியாத அளவுக்கு பிசாசுனுடைய அந்த செய்வினை கட்டுகள் என்னை ஆட்கொண்டது. எவ்வளவு பயங்கரமா இருந்தது. தேவ ஊழியர்கள் வந்து பிரதர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் எங்க வீட்டுல வந்து 3 நாள் ஜெபித்தார்கள். அதற்கு பிறகும் கூட, அந்த ஜெபத்திற்கும் பிறகும் கூட பாருங்க, அந்த சரீரத்துல இருந்த அந்த பிசாசுனுடைய கிரியைகள் முழுவதுமாக விடுபட்டு போகவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நடந்துச்சு? அந்த ஜெபத்திற்கும் பிறகு, என்னுடைய கணவனுடைய ஜெபத்திற்கும் பிறகு, ஆண்டவரே நீர் மெய்யான தேவனாய் இருந்தால் என் மனைவிக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் ஜெபித்தார்களாம். இந்த எல்லா ஜெபங்களும் கேட்டு என்ன நடந்துச்சுன்னா, குறிப்பிட்ட ஒரு நாள்ல எனக்கு செய்வனை செய்த அதே நபர் எதிர்பார்க்காத விதமாக, அந்த குடும்பத்திலே அந்த ஊர்ல யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, திடீரென்று அவருக்கு அதை திரும்பி அட்டாக் ஆகி அவர் போய்கொண்ட அந்த வாகனத்திலேயே அவர் இறந்து போனார். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய சரீரத்துல விடுதலை உண்டாயிருச்சு. அதற்கு பிறகு நான் வாரங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 மாசத்திற்கு அப்புறம் தான் நான் ஆந்திர பிரதேஷ் வந்தேன். ஆந்திர பிரதேஷ் வந்த பிறகும் கூட ஒவ்வொன்றாக, ஒவ்வொரு வருஷத்திலேயும் முதல் வருஷம் ஒரு ஆண் குழந்தை இறந்து போய் பிறந்தது. அதற்கு அடுத்தது அபார்ஷன். பலர் வந்து ஊர்ல, அதாவது எங்க நாங்க இருக்கிற இடத்துல ஜெபிக்கிற ஊழியக்காரங்க அப்ப யாருமே கிடையாது. தமிழ்நாட்டுல ஜெபித்த தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பிசாசு இவருடைய வயிற்றை கட்டி வைத்திருக்கிறான், அன்னைக்கு செய்யப்பட்ட செய்வினை இன்னவருடைய சரீரத்தில் ஆட்கொள்ளுகிறது என்று சொல்லி பலவிதமான ஜெபிக்கிறவர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களும் கூட என்னை அதிகமாக உடைத்தது. அப்போதான் ஆண்டுக்குள்ள வளர்ந்து கொண்டிருந்த நாட்கள். எப்போ பார்த்தாலும் செய்தியை கேட்கிறதும், ஜெபிக்கிறதும், வேதத்தை வாசிக்கிறதும், இரவும் பகலுமாக தேவனை குறித்த ஒரு வாஞ்சை அப்பொழுது எனக்கு உண்டாயிற்று. 91ஆம் வருஷம் இப்படியாக ஒரு நாள் ஆண்டுடைய சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது யாரோ என்னை மலடி என்று சொன்ன வார்த்தை என்னை ரொம்ப உடைத்தது. அன்றைக்கு இரவெல்லாம் ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிக்க தொடங்கினேன் பிடிவாதமா. ஆண்டவரை, இன்று இரவு நீரை ஆசீர்வதிக்காவிட்டால் என்னை கொன்று போடும். நான் சொன்னேன், இன்னைக்கு ஆண்டவரே, இன்று என்னை ஆசீர்வாதம். அப்படி ஜெபித்து 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 நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க தொடங்கினேன். சொன்னேன், ஆண்டவரே, if the devil is so powerful, why should I worship you? என்ன கேட்டேன் தெரியுமா? ஆண்டவரே, உம்மை காட்டிலும் பிசாசுக்கு வல்லமை அதிகமா இருக்குமானால் உம்மையே நான் ஆராதிக்கணும், அந்த பிசாசு ஆராதிச்சுட்டு போகலாமே என்று சொல்லும் பொழுதுதான் வேத வசனங்கள் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அப்பொழுது ஜெபிக்க தொடங்கினான். சொன்னேன், ஆண்டவரே, நீர் பிசாசையும் பிசாசுடைய கிரியைகளை நீர் சிலுவையில நீர் ஜெயித்திருக்கிறீர், உம்முடைய ரத்தம் பிசாசை விட பிசாசை ஜெயிக்க வல்லமையுடையது என்று சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க நான் சொன்னேன், இன்றைக்கு எனக்கு விடுதலை வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் முதல் முறையாக என் வாழ்க்கையில 91ஆம் வருஷம் தேவ வல்லமை என் மேல் பலமாக இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. அன்றைக்கு தான் பரிசுத்த ஆவியின் அனுபவம்னா என்னன்னு தெரியும். என் உடம்பெல்லாம் நடுங்கி அந்த இரவு நேரத்துல அந்த அனுபவத்தை பெற்ற பொழுது அதான் பரிசுத்த ஆவின்னு தெரியாது. அப்பவும் கேட்கிற, ஆண்டவரே நீர்தான், ஆனால் என்னோட பேசும், இப்பொழுதே பேசும். என் உள்ளத்துல ஒரு சத்தம் வந்தது, 1 கொரிந்தியர் 13 எடுத்து வாசி என்று சொல்லி ஆவிக்குரிய வரங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் எடுத்து வாசிச்சோன்னு சொன்னேன், ஆண்டவரே, நான் இதுக்காக ஜெபிக்கலையே. என்னது வரங்களுக்காக? எனக்கு அப்போ வரங்கள்னா ஒண்ணுமே தெரியாது. இப்போ வரங்களை பற்றி டீச்சிங் எல்லாம் பண்ணியிருக்கு. நான் சொன்னேன், லார்ட், ஐ டிட் நாட் ஆஸ்க் ஃபார் தி கிஃப்ட்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். எனக்கு இந்த ஹோலி ஸ்பிரிட் கிஃப்ட் எல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு குழந்தை வேணும். உடனே ஒரு சத்தம், அடுத்த நிமிஷம் ஒரு சத்தம் கேட்டது. சங்கீதம் 113:9 எடுத்து வாசித்து பாருங்க. அப்போ சங்கீதத்துல இப்படி ஒரு வசனம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எப்படி மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை வாசிச்சு பாருங்க, இந்த மலடின்ற வார்த்தை. அதை வாசிச்சோன்னா அப்போ நான் அறிந்து கொண்டேன், கர்த்தர் என்னோடு பேசினார். அந்த தேவ ஆவியானவர் எனக்குள் இறங்கி வந்த அந்த நிமிஷத்துல என் சரீரத்துல, என் வயிற்று பகுதியில எல்லாம் ஒரு பெரிய ஒரு அசைவு உண்டாயிருச்சு அன்னைக்கு இரவு. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அடுத்த மாதத்திலே நான் கருத்தரித்தேன். தேவன் 92ஆம் வருஷத்துல எனக்கு நல்ல அழகான ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார். ஹல்லேலூயா. எப்பவும் பரிபூர்ண விடுதலை. இங்க பார்க்கிறோம், பிசாசு ஒரு வீட்டை விட்டு புறப்பட்டு போகும் பொழுது, ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போகும் பொழுது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதாக கண்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு அதிகமாக கிறிஸ்துவோடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதுனா, வெளி தோற்றமாக எப்படி இருக்கிறோம்? நல்ல பெருக்கி ஜோடிக்கப்பட்ட மாதிரி நல்ல ஜோடிக்கப்பட்டிருக்கிறோம். We are fine from outside, but from within. உள்ள நம்ம எப்படி இருக்கிறது? ஒருவேளை நம்முடைய இருதயமானது காலியாக இருக்குமானால்
நம்முடைய இருதயம் பரிசுத்தாவி இல்லாமல் நம்முடைய சரீரமானது, நம்முடைய இருதயமானது காலியா இருக்குமானால் நீங்க ஆட்டோமேட்டிக்கா பிசாசு என்ன செய்யறீங்க? வரவழைக்கிறீர்கள். ஒரு சிலர் வருவார்கள், ஜெபிக்கும்படியா வருவாங்க. ஓடி அனுபவத்துல பார்த்திருக்கிறேன். அவர்களுக்காக நான் ஜெபிப்பேன், அவங்களுக்குள்ள இருக்கிற பிசாசு போயிடும். ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வருவாங்க, இன்னும் பயங்கரமான பிசாசோடு வருவார்கள். அப்போதுதான் ஒரு நாள் கர்த்தர் உணர்த்தினார், யாருக்காவது பிசாசை துரத்தும்படியாக நீ ஜெபித்தா அவங்களை மறுபடியும் கன்ஃபெஷன் பிரேயர், இயேசுவின் ரத்தத்தினாலும் இயேசுவினுடைய அக்னியினாலும் மூடப்படும்படியாக நீ ஜெபி, லீட் தம் இன் கன்ஃபெஷன் பிரேயர். அப்புறம் நான் சொல்லுவேன், உங்க பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படுங்க என்று சொல்லிட்டு சொல்லுவேன், சபையில போய் ஞானஸ்நானம் எடுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? தேவ ஆவியினாலும் நிரப்பப்பட வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை நம்ம தேவாலயத்துக்கு வருகிறவர்கள், நிறைய கிறிஸ்தவங்க எழுதுகிற கடிதம் என்ன தெரியுமா? சிஸ்டர், எங்களுக்கு யாரோ சேவனை செய்துட்டாங்க. ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னா, அன்று என்னுடைய வாழ்க்கை ஒரு சாதாரண ஜோடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். ஆனா இன்றைக்கு சொல்லுங்க, பிசாசை கண்ணுக்கு நேராக பார்த்திருக்கிறேன், பல முறை பார்த்திருக்கிறேன். ஆனாலும் சொல்லி இருக்கிறேன், devil you cannot do anything. நான் நேரா சொல்லுவேன், உன்னால என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ உங்களுடைய சரீரமானது தேவாலயமாக இருக்குமானால், தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருக்குமானால் அது எப்படி இருக்கும்? இன்னைக்கு காலையில இருந்து ஜெபத்திலேயே இருந்து தலைவலி ஆனாலும் உட்கார்ந்து ஜெபித்து இருக்கும்போது கண்ணை மூடினேன். திடீரென்று வேதத்திலிருந்து ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது. பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போமானால், அந்த தேவனுடைய பெட்டி, அந்த தேவனுடைய பெட்டிக்கு இருந்த அந்த வல்லமை பாருங்க. அந்த பெட்டியை பெலிஸ்தீர்கள் என்ன செய்யறாங்க? கைப்பற்றுறாங்க. சுருக்கமா சொல்றேன், கைப்பற்றி கொண்டு அங்க இருந்த ஒரு அந்நிய கோயில், தாகோனுடைய கோயில்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தாகோனுடைய கோயில்ல கொண்டு போய் தேவனுடைய பெட்டியை வைக்கிறாங்க. இந்த தாகோனும் ஒண்ணுதான், இந்த இஸ்ரவேலின் தேவனும் இந்த கூடாரத்துல இந்த ஒரு பெட்டியில வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனும் ஒண்ணுதான் என்று சொல்லி அந்த கோயில்ல கொண்டு வைக்கிறாங்க. என்ன நடந்துச்சு? அடுத்த நாள் காலையில வந்து பார்க்கிறார்கள், அந்த தாகோனுடைய அந்த சிலை என்ன செய்திருந்துச்சான்? அந்த பெட்டிக்கு முன்பதாக கீழே விழுந்து கிடந்துச்சான். அப்ப நினைச்சிட்டாங்க, மேபி ஆக்சிடென்டல் கோஇன்சிடென்ஸ், என்னது ஏதோ தற்செயலா இந்த சிலை விழுந்துட்டா இருக்கும் என்று சொல்லி மறுபடியும் விழுந்து போன அந்த சிலையை எடுத்து அந்த இருக்கிற இடத்துல நிறுத்தி விட்டு போறாங்க. அடுத்த நாள் வந்து பார்க்கும்போ விழுந்த புத்தி வரலன்னு சொல்லி அடுத்தது என்ன நடந்துச்சு? அந்த தாகோனுடைய தலையும் அந்த தாகோனுடைய கையும் கூட எல்லாம் அந்த சிலையிலிருந்து என்ன செஞ்சிச்சு? விடுபட்டு போய் நொறுங்கி போய், தாகோனுடைய சிலை நொறுங்கி போய் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாக விழுந்து கிடந்ததாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க சரீரம் ஒருவேளை பழைய ஏற்பாட்டுல மனுஷன் கைப்பட்ட அந்த கூடாரத்துல, அந்த கூடாரத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குமானால், if God himself comes and dwell in your body, தேவ ஆவியானவர், தேவன் சொல்லுகிறார், நான் வந்து உங்களுக்குள் வாசம் பண்ணுவேன். கர்த்தரே வந்து ஆவியாய் வந்து உங்களுக்குள் வாசம் பண்ணா, இந்த உலகத்தின் விக்கிரகங்களோ இந்த உலகத்தின் செய்வினையோ, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று எண்ணாகமம் 11:23 சொல்லுகிறது. எண்ணாகமம் 23:23 அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நீங்க இன்னைக்கு யாரோ எனக்கு அதை செஞ்சிருவாங்களோ இதை செஞ்சிருவாங்களோன்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எப்போ அந்த பயம் வராது? தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்குமானால். இன்றைக்கு நமக்கு என்ன விசுவாசம் வேணும்? ஒருவேளை இன்னைக்கு நான் ஆண்டுடைய ஊழியத்துல இருந்து என்னுடைய விசுவாசம் அதிகரித்திருக்கலாம். ஆனால் இன்று நீங்கள் இயேசுவின் ரத்தத்தையும் மாம்சத்தையும் பானம் பண்ணினவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், தண்ணீர் முழுக்க எடுத்தவங்க, நிச்சயமாக இந்த கடைசி நாட்கள்ல நம்ம சோதனைகளை எல்லாம் ஜெயிக்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான். என்ன வழி? தேவ ஆவியினால நிரப்பப்படுகிறது. தேவ ஆவியினால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது உங்களுடைய சரீரம் யாருக்குரியது கிடையாது, உங்களுக்குரியது கிடையாது. யூ கேன் நாட் பிளே வித் யுவர் பாடி. ஒரு நாள் போதகர்கள் கருத்தரங்களை நான் பேசும் பொழுது சொன்னேன், நம்முடைய சரீரம் என்பது இங்கு சொல்லப்பட்டிருக்கிற உங்கள் சரீரம் உங்களுடையது அல்ல. எதுல உங்களுடையது அல்ல? எல்லாவற்றிலும். இங்க விபசாரம் செய்வதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, நம்ம என்ன சாப்பிடுகிறோம், இந்த சரீரத்தை எவ்வளவு சுத்தமாக காத்துக்கொள்ளுகிறோம். நம்ம என்ன நினைக்கிறது, ஏன் சரீரம் தானே, எனக்கு இஷ்டப்படி என்ன வேணாலும் சாப்பிட்டுலாம், என்ன வேணாலும்
சாப்பிடல. நியூஸ் பேப்பர் எடுத்தேன். 40% ப்ராப்ளம் இன் சைனா அண்ட் மெனி கண்ட்ரிஸ் இஸ் ஒபேசிட்டி சொல்றாங்க. என்னன்னாலும் காலையில இருந்து இரவு வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கிறது. நான் மலேசியா சிங்கப்பூர் வந்து போய் தான் பார்த்தேன். 24 hours சாப்பிடலாங்க. என்ன செய்யலாம்? 24 hours you can eat. அப்படி என்றால் சரீரத்தை நம்ம என்ன செய்கிறோம்? கெடுத்து கொள்ளுகிறோம். சரீரத்தை கெடுத்து கொள்ளுகிறோம். ஆகியால் தேவனுடைய சரீரம் என்று நம்ம சொல்லும் பொழுது இது தேவனுடைய ஆலயமாய் இருக்கும் பொழுது, இந்த ஆலயத்தை தேவனுக்கென்று நம்ம பிரதிஷ்டை செய்யும் பொழுது, அவர் நமக்குள் வாசம் பண்ணும் பொழுது, ஹேண்டில் இட் வித் கேர்.